பிரைஸ் தி லார்ட். இந்த செப்டம்பர் மாதத்தில் 5ஆம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Proverbs chapter 29 verse 15. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு பேசுகிற கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா. பிள்ளைகளை வளர்ப்பதில் பெற்றோராக இருக்கலாம், இல்லை சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம கையில் ஒரு சில பிள்ளைகளை தேவன் பொறுப்பாய் கொடுத்துருக்கலாம். அந்த பிள்ளைகளை கர்த்தருக்காக நம்ம வளர்க்கிறதுல எவ்வளோ கவனம் செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். இப்போ ஞானம் எப்படி வருது, எது தப்பு எது கரெக்டு அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்க வளர்ந்து வருகிற நாட்களிலே அவர்கள் படித்து கொள்ளுகிறார்கள். எது தவறு எது கரெக்டு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. இப்போ நம்ம சொல்லி கொடுக்குறோம். சில நேரங்களிலே அவர்கள் தவறுகிறார்கள். ஒருவேளை அவங்க தவறுகளை செய்யும் பொழுது நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு முதல்ல சொல்கிறோம். மறுபடியும் செய்யும்போது திருப்பி சொல்லுகிறோம். ஆனால் திருப்பி அந்த தப்பை பண்ணும்போது நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அவர்களை பிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். பிரம்புன்னு சொல்லும் பொழுது போட்டு அடிக்கிறது அப்படின்றது மீனிங்கில் இல்லைனாலும், பிரம்புன்றது ஒரு ராட் ஆஃப் கரெக்ஷன் இல்லையா? கரெக்ட் பண்ணுகிற விதங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ சிறு பிள்ளைகளுக்கு லேசாக நம்ம அடி கொடுக்கறது, ஆனால் கோபத்தில் ஒரு நாளும் நம்ம பிள்ளைகளை கரெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கோபத்தில் கரெக்ட் பண்ணும்போது நம்மளையே மீறி நம்ம ஒரு சில காரியங்களை செய்வோம். அதனால் கோபம் இல்லாமல் நம்ம அவங்களுக்கு கரெக்ட் ஆகணும், அவங்க அதை செய்யக்கூடாது மறுபடி அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு சில வழிமுறைகள். கொஞ்சம் பிள்ளைங்க பெருசானா அவங்க எந்த காரியத்தில் எது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அதை நம்ம செய்ய விடாமல், இல்லை ஒரு சாக்கர் தான் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னா, சரி இந்த வாரம் முழுசும் உனக்கு சாக்கர் ப்ராக்டிஸ் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். அப்போ அவங்கள என்ன பண்ணோம்? கிரவுண்ட் பண்ணுகிறோம். அப்போ அவங்க அதை ரியலைஸ் பண்ண வைக்கிறோம். வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டே இருக்கிறாங்களா, இன்றைக்கி இந்த வாரம் முழுசும் நீ விளையாடக்கூடாது, நீ இந்த டைமுக்கு மட்டும்தான் விளையாடணும் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் லிமிட் பண்ணுறது இல்லையா? இப்போ நம்ம அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது கடினமாக இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளைங்க கொஞ்ச நாட்களில் அதை பழகி கொள்ளுகிறார்கள். அந்த நல்ல ஹேபிட்ஸ் அவர்களுக்கு அது டெவலப் ஆகுது. இல்லை நீ பண்ணாத அப்படின்னு சொல்கிறத விட அதுக்கு பதிலாக இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறது ஈஸி இல்லையா? இப்போ வீடியோ கேம்ஸே பிள்ளைங்க விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்போ பிள்ளைங்க விளையாடுறாங்க? ஏன்னா அவங்களோட டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியல இல்லையா? அதனால தான் அவங்க அதில் அடிக்டடாக இருக்கிறாங்க. இல்லை கார்ட்டூன்ஸ் வாட்ச் பண்ணுறதோ ஏதோ ஒன்று. பேரண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஆக்குப்பைடாக இருக்கிறாங்க, அதனால் பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? அதற்கு நம்மளை கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ நம்மளும் சில நேரங்களில் அவங்களோட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு அவசியம் இருக்குது. இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, இல்லை வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறது, இல்லை அவுட்டோர் ஃபீல்டில் அவங்கள கொண்டு போய் விளையாட வைக்கிறது. அப்போ அவங்க நல்லா டயர்டாகி எக்ஸாஸ்டட் ஆனதுக்கப்புறமா அவங்க அவங்களுடைய படுக்கைக்கு போகிறது. அப்போ எப்படியோ அவங்களுடைய ஸ்பேர் டைம் அவங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால ஏதோ ஒன்று அவங்க பண்ணணும்னு துருத்துருன்னு இருக்கிற ஒரு ஏஜ், அதனால் எதிரியாக போய் அப்படி இருக்கிறாங்க. அப்போ நம்ம அதை கரெக்டான பாதையில் அவர்களை நடத்துவது நம்முடைய பொறுப்பு. தேவன் அவர்களை நம்மை நம்பி கொடுத்துருக்கிறார். இந்த பிள்ளைகளை நல்லா நம்ம வளர்ப்போம். நம்ம சாப்பாடு கொடுக்கறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல வேல்யூஸை நம்ம டீச் பண்ணணும். நல்ல கேரக்டரில் நம்ம பிள்ளைங்க வளரணும். அதற்காக நம்ம என்ன பிரயாசம் எடுக்கிறோம்? சில நேரங்களில் பிரம்பு எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. அப்போ நம்ம பிரம்பை எடுத்து பிள்ளைங்களை கரெக்ட் பண்ணுகிறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுகிறோம்? அன்போடு கூட அவர்களோட பேசுகிறோம். ஏன் இப்படி பண்ணன்னு தெரியுமா? இதோட கான்சிக்வன்ஸை நம்ம சொல்லி கொடுக்குறோம். அவங்களுக்கு அந்த டைம் புரியாதது மாதிரி இருந்தால் கூட நிச்சயமாக ஒரு நாள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வார்கள். பிரம்பும் கடிந்து கொள்ளுதல் எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொல்கிற பேரண்ட்ஸாக நம்ம இருக்கக்கூடாது. சில நேரத்தில் ஸ்ட்ரிக்டாக நோ, இதுதான் லிமிட், நம்மளுடைய வீட்டினுடைய ரூல்ஸ் இதுதான் பவுண்ட்ரி, இதனை மீறினா இந்த கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு அதை நம்ம சொல்லும் பொழுது அதை அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. கடிந்து கொள்ளுதல் சில நேரங்களில் தேவைப்படுகிறது. எப்போவுமே பேட் ஆன் த பேக் நடந்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? படிக்கிற விஷயமா இருக்கலாம்,
பைபிள் காரியங்களாக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் காரியங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடான காரியமாக இருக்கலாம். அநேக இடங்களில் நம்ம பிறம்பையும் கடிந்து கொள்ளுதலும் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அதற்கு ஞானத்தை கொடுக்கிறது. அடுத்த பகுதியில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை. இப்போ பிள்ளைக்கே தான் இஷ்டத்தின்படி செய்யணுன்றது அந்த பிள்ளையினுடைய விருப்பம். என் இஷ்டத்துக்கு நான் செய்யணும், என் இஷ்டத்துக்கு என்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பிள்ளைங்க நினைக்கிறாங்க. அவங்க விரும்புகிறத தான் அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதை விட்டு கரெக்ட் பண்ணனாலே அந்த பிள்ளைங்களுக்கு அது பிடிக்கிறது இல்லை. அப்போ நம்ம சின்ன வயசுலேயே பிடிக்கலனா அப்போ அந்த பிள்ளைங்க கொஞ்சம் வயசு வரும்போது, மிடில் ஏஜ் 11, 12, 13 டீனேஜெல்லாம் வரும்போது அவங்கள நம்மளால் ஹேண்டில் பண்ணவே முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சிறு வயசுலேயே அந்த பிள்ளைகளுக்கு அது ஸ்ட்ராங்காக நம்ம அது சொல்ல வேண்டியது அவசியம். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ என்ன நடக்குமா? தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் வெட்கத்தை கொடுக்கிறார்கள். தாய்மார்களுக்கும் தகப்பன்மாரும் வெட்கத்தை அனுபவிக்கிறதுக்கு நிறைய காரணம் பிள்ளைங்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமேன். இன்னைக்கு டீனேஜர்ஸ் இல்லை ப்ரீடீன்ஸோடைய ஏஜ் குரூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அலைக்கழிப்பு அவங்களுக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ சிறு வயதுலேயே நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம சொசைட்டி நமக்கு தெரியுது, நம்மளுக்கு கல்ச்சர் புரியுது. அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பேரண்டிங்கிறது, எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியம். கிராண்ட் பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறோம். அதில் நம்ம ரொம்ப கவனம் செலுத்துவது அவசியம். அந்த பிள்ளைங்களை நம்ம ப்ரொவோக்கும் பண்ணக்கூடாது, அவங்க உடைந்து போகிற நிலைமையிலையும் போயிடக்கூடாது. அதே சமயத்தில் அவங்களுக்கு கற்றும் நம்ம கொடுக்க வேண்டியது அவசியம். தப்பை நம்ம சொல்லி கொடுக்கறது அவசியமாக இருக்கிறது. அப்போ எப்படி ஞானத்தை தேவனிடத்தில் கேட்டு, ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மாதிரி. சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எது சொன்னாலும் கண்டுக்க மாட்டாங்க, பாதரே பண்ண மாட்டாங்க. சில பிள்ளைங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே அழுதுருவாங்க, இல்லை சென்சிட்டிவாக இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு பிள்ளை ஒவ்வொரு மாதிரி. அப்போ ஒவ்வொரு பிள்ளைக்கும் எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணால் அவங்கள டிசிப்ளின் பண்ண முடியுன்றதை நம்ம ஞானத்தை ஆண்டுகிட்ட கேட்டு அதன்படி நம்ம செய்யணும். ஆனால் எந்த பிள்ளையும் அதோட இஷ்டத்திற்கு விடவே கூடாது. விட்டால் என்ன நடக்கும்? தன் தாய்க்கு அவமானம் உண்டாகும். தாய் தகப்பன்மார் பிள்ளைகள் நிமித்தமாக பெருமையான நாட்களை பார்க்கணுன்னா சிறு வயதிலேயே பிள்ளைகளை நம்ம நடத்த வேண்டும். அல்லேலூயா. அவங்க விரும்புகிறபடியெல்லாம் நம்ம செய்ய முடியாது. அவங்க விரும்புகிற அநேக காரியங்களை செய்யலாம், ஆனால் எல்லாமே அவங்களோட இஷ்டத்திற்கு விட முடியாது. சில நேரத்தில் நம்ம அவங்களோட டைட்டாக ஒரு ரோப்பை பிடிச்சி அவங்கள வாட்ச் பண்ண வேண்டியது இருக்குது, அவங்கள இழுக்க வேண்டியது இருக்குது. அதிலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா பிள்ளைகள் சிறுவர்கள், அநேக காரியங்கள் அவர்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது தான் அவங்க அதை புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 15வது வசனம், பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காக நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?